கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னையிலிருந்து ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து சில முக்கியமான சம்பவங்களின் அடிப்படையில் ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள நேரம் எடுத்துக்கொள்ளலாம். இது ரொம்ப எளிமையாகவும் உங்களுக்கு புரியும்படியாகவும் இருக்கும்னு கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்கள் மூலயமா தேவன் எப்படி உலகத்தையும் நம்மளையும் உண்டாக்குனாருன்னு நாம் வாசிக்கிறோம். ஆனால் 3வது அதிகாரத்தில் தான் மனிதன் பாவத்தில் விழுந்ததை நாம் பார்க்குறோம். எத்தனையோ செய்திகளை நாம் இதில் கேட்டிருந்தாலும் இன்றைக்கும் இதை நேரம் எடுத்து வாசித்து கற்றுக்கொள்ளலாம். ஆதியாகமம் 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இந்த பகுதியிலிருந்து பிசாசினுடைய உண்மையான முகத்தையும் அவனுடைய தந்திரத்தையும் வேதம் நமக்கு தெளிவாக பதிவு செஞ்சிருக்குது. இந்த பகுதியில் இருந்து தந்திரக்காரனுடைய ஒரு சில குணாதிசயங்களை நாம் அடையாளப்படுத்தலாம். அது 1, நன்மை செய்பவனை போல தன்னை காட்டிக்கொண்டான். 2வது, அவங்க மேலே அளவற்ற அக்கறை உள்ளவனா தன்னை காட்டிக்கொண்டான். 3வது, உண்மையை போல பொய்யை ஆணித்தரமாக பேசி நம்ப வச்சான். 4வது, உண்மையை சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு சான்றுகளை காட்டினான். 5வது, அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதா சொன்னான். 6வது, திட்டமிட்டு அவங்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்குன்னு சொல்லி தூண்டி விட்டான். 7வது, பாவம் செய்ய அவங்களுக்கு வஞ்சனையான போதனை செஞ்சான். இந்த போதனையை கேட்டு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டப்போ அவள் ஒன்றும் தோட்டத்தில் தனியாக இல்லை, அவளோட ஆதாமும் கூட நின்றுக்கிட்டு தான் இருந்தான். அதனால தான் ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்தை நல்லதென்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான்னு ஆதியாகமம் 3:6 நாம் வாசிக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் தேவன் தனக்கு சொன்னதை அவகிட்ட எடுத்து சொல்லி அந்த கனியை தொடாத, அது பாவமானதுன்னு அவன் சொன்னானா? இல்லை, அவன் தன்னுடைய மனைவியை தடுக்கவே இல்லை. அதனால தான் தேவன் ரொம்ப வருத்தத்தோட, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து விட்டாயேன்னு ஆதாமை பார்த்து சொன்னார். ஆமாம், இன்றைக்கும் சாத்தான் யாரோ ஒரு நபர் மூலயமா நம்மளை தூண்டி வீழ்த்துறதை அறியாமல் நாமளும் விழுந்துடுறோம். இந்த பகுதியை நம்ம எத்தனை முறை வாசிச்சிருந்தாலும், எத்தனை செய்திகளை இதிலிருந்து கேட்டிருந்தாலும், இன்னும் நாம் பிசாசினுடைய தந்திரத்தினால விழுந்து போகிறது வாடிக்கையாகவே இருக்குது. ஆனால் நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய பவுல் அவங்க சொல்கிறத நம்ம கொஞ்சம் கவனிப்போம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவேன்னு 2 கொரிந்தியர் 2:11 சொல்கிறாரு. இங்கே பவுல் அவங்க சாத்தானுடைய தந்திரத்தை அறிஞ்சு வச்சுருந்தாங்க. தவறு செய்கிறவங்கள நாம் கண்டிக்கிறவங்களா இல்லைன்னாலும் பாவம் செய்ய வாய்ப்பு இருக்குது. அப்படி செஞ்சவங்க மனம் திரும்பக்கூடிய பட்சத்தில் மன்னிக்கலன்னாலும் பாவம் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பவுல் இதை அறிஞ்சே ஏற்ற நேரத்தில் தேவ பலத்தால் சாதுரியமாக ஜெயிச்சாரு. ஆனால் நமக்கு சாத்தானுடைய தந்திரம் தெரியாததுனால தான் விழுந்து போகிறோம். நாம் யார்? நம்மளுடைய பலவீனம் என்ன? எந்த வழியில் பிரச்சனை கொடுத்தா நாம் சத்தியத்தையும் தேவனையும் விட்டு விலகிடுவோன்னு அறிஞ்சு அதுக்கு ஏற்ற பிரகாரமாக தந்திரமாக நம்மளை சந்திக்கிறவன் தான் சாத்தான். நீங்கள் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சாத்தான் உங்களை வீழ்த்த முடியாமல் தொடர்ந்து போராடுறானா, இல்லை சாதாரண பிரச்சனையினாலேயே நீங்கள் வீழ்த்தப்படுறீங்களா? ஒவ்வொரு பிரச்சனையிலையும் உங்களுக்கு முழு ஆலோசனையும் கொடுக்கறது தேவனா, இல்லை உங்களுடைய மனசா, இல்லை பிசாசா? இதுவரையும் சாத்தான் உங்ககிட்ட தோற்றது உண்டா? மேற்கண்ட கேள்விகளுக்கு விட சொல்லுங்க. சிந்திக்க நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் முற்றிலுமாக ஜெயிக்க முடியும். ஏன்னா ஜெயிச்சவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா உங்களுக்காக காத்திருக்கிறாரு. பயன்படுத்தி கொள்ளுங்க. தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.